ஓகே, கவனிங்க. மனித நலனில் நுண்ணுயிரிகள் அப்படின்னா என்ன என்பதை குறித்து இன்னைக்கு முந்தைய வருடத்தில் கேட்கப்பட்டதான, எதுல கேட்கப்பட்டது அப்படின்னா நீட்டில் கேட்கப்பட்ட வினாக்களை நாம இப்ப சரிபார்க்க போறோம். அதுல கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில், அது எப்படி அந்த பதிலை நாம் சொல்லலாம் என்பதை குறித்து இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பொதுவா இப்ப ஒரு லெசனை, அதாவது +2ல இருந்து ஒரு லெசனை எடுத்திருக்கிறேன். அதுல முந்தினதாக கேட்கப்பட்டதான கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம். என்ன லெசன் அப்படின்னா மனித நலனின் நுண்ணுயிரிகள் என்றதான ஒரு பாடப்பிரிவு. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நுண்ணுயிரிகள், அதாவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அப்போ நுண்ணுயிரிகள் என்றால் என்ன? அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினத்தை தான் நாம் நுண்ணுயிரிகள் என்று அழைக்கிறோம். அதுக்கு ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லுவார்கள். அப்போ பாருங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த நுண்ணுயிரிகளை பார்க்கலாம். அதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க, இந்த ஆங்கிலத்துல மைக்ரோஸ்கோப் என்று சொல்வார்கள், இதே தமிழ்ல பார்த்தோன்னா நுண்ணோக்கி என்று சொல்வார்கள். அப்போ நுண்ணோக்கி என்றால் என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சில உயிரினங்களைத்தான் நாம் நுண்ணுயிரிகள் என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நுண்ணுயிரிகள் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. உதாரணமா மிக முக்கியமா 2 நுண்ணுயிரிகளை நம்ம பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. ஒன்று பாக்டீரியா. பாக்டீரியா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். இந்த ஈஸ்டுங்கிறதும் கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இதை நுண்ணோக்கியில தான் பார்க்க முடியும். பாக்டீரியா நம்ம நுண்ணோக்கியில தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சில நுண்ணுயிரிகள் மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த கேள்வி பதிலாம் சொல்வதற்கு முன்பதாக சின்ன ஒரு சில ஹின்ஸை கொடுத்துட்றேன். இன்னைக்கு நம்ம காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டுருந்தீங்க? இட்லி சாப்பிட்ருப்பீங்க, தோசை சாப்பிட்ருப்பீங்க. அப்போ தோசை இட்லி செய்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? உங்களுடைய அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? நேற்று நல்லா மாவு ஆட்டியிருப்பாங்க. அரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாம் போட்டு ஆட்டியிருப்பாங்க. இதையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. காலையில் போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அது பொங்கி இருப்பதை பார்க்கலாம். அந்த பொங்கி இருப்பதற்கு தமிழில் பேர் நொதித்தல் என்று பெயர், ஆங்கிலத்தில் ஃபெர்மெண்டேஷன் என்று பெயர். அந்த நொதித்தலில் மிக முக்கியமாக ஒரு கேஸ் வெளியாகும். அந்த கேஸுக்கு பேர் கார்பன் டை ஆக்சைடு. மறந்துடக்கூடாது. இந்த கேஸுக்கு பேர் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. நொதித்தலில் உருவாகிறது. அப்போ பாருங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாவதன் நிமித்தமாகத்தான் அந்த மாவானது புளிக்க வைக்கப்படும். அந்த மாவு எப்படி புளிக்கிறதுனா, அந்த மாவுக்குள்ளார என்ன இருக்குன்னா பாக்டீரியா இருக்கிறது. அந்த பாக்டீரியானால மாவு புளிக்க செய்யப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருகிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, அப்போ இது ஒரு ஹின்ஸா சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம லெசனுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பாருங்க, எந்த ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தில் இருந்து, எந்த ஒரு குறிப்பிட்ட சிற்றினம், நான் தான் சொன்னேன் நுண்ணுயிரி சிற்றினத்தில் இருந்து வணிக ரீதியாக, வணிக ரீதி என்னது? வியாபாரம். ஒரு சிற்றினத்தை பயன்படுத்தி நம்ம சில வணிக ரீதியான வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம். வணிக ரீதியாக எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த எத்தனால் அப்படிங்கிறது ஒரு ஆல்கஹால். நீங்க நிறைய ஆல்கஹாலை சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? சாராயம். சாராயம் ஒரு ஆல்கஹால். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனோம்னா இந்த விஸ்கி, பீரு, பிராந்தி, இன்னும் ஒட்கா, இப்படி நிறைய உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் குடிக்க மாட்டீங்க, நல்லா தெரியும். இதெல்லாம் இட்ஸ் டேஞ்சரஸ். குடித்தோம்னா நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் குடிச்சோம்னா உடலும்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், குடிக்கலாம் அப்படிம்பாங்க.
நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு பொருளையும் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஆபத்து தான். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஆல்கஹாலை குடிக்கலான்னு சொல்லிட்டு சும்மா என்ன அது இந்த குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கப் ஒரு சிப் அப்படி குடிச்சிக்கலாம் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா அது அப்படியே டபுள் ஆகும், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா 100 டபுள் ஆகும். இப்படியே போய் போய் அடிமை ஆகி விடுகிறார்கள். அப்போ இந்த மாதிரியான எத்தனால் மெத்தனால் நீ பாருங்க, இந்த கள்ளக்குறிச்சி சைடில் இந்த மெத்தனாலை தயார் பண்ணி அந்த மெத்தனாலை அதிகமாக போட்டு, மெத்தனாலுங்கிறது ஒரு விஷத்தன்மை உடையது, பாய்சர். மெத்தனால இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக மிக்ஸ் பண்ணுறதுனால போதை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த இது காய்ச்சினவங்க என்ன பண்ணுறாங்க, மெத்தனால சகாயத்தில் அதிகமாக கலந்துட்டாங்க. அதனால நீங்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதனால இந்த ஆல்கஹால் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. முதல்ல இந்த எத்தனால் ஆகப்பட்டது, மெத்தனால் ஆகப்பட்டது, இந்த சாராயம், விஸ்கி, பீரு எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம கல்லீரல் சொல்லும் இல்லையா, லிவரை வீங்க வச்சிடும். அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க இந்த மாதிரியான இதை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சாப்பிடுங்க விஸ்கி சாப்பிடுங்க பீரை சாப்பிடுங்க. எதுக்காக சொல்லுது? வருமானம். இது தாய்மார்கள் ஒத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதை ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆல்கஹால், அதனால தான் சொல்லுங்க, ஒரு சிற்றினத்திலிருந்து வணிக ரீதியாக இந்த மாதிரி ஆல்கஹால், எத்தனாலுங்கிறது ஒரு ஆல்கஹால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எதில் இருந்து இந்த ஆல்கஹால் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பாருங்க, சக்காரோமைசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஈஸ்ட் ஃபங்கை. சக்காரோமைசிஸ்ங்கிறது என்னது? ஈஸ்ட். அதை ஃபங்கைன்னு சொல்லலாம். தமிழில் அதை பூஞ்சை என்று சொல்வார்கள். ஒரு வெரைட்டி என்னது, சக்காரோ. இதோடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னா சக்காரோமைசஸ் செரிவிசியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை ஈஸ்டை பயன்படுத்தி தான் இந்த என்னது சிற்றினம், அதாவது நுண்ணுயிரினம், இதை பயன்படுத்தி இன்னைக்கு எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. இது வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்னது? சக்காரோமைசிஸ் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை, சிங்கிள் செல், ஒரு செல் உயிரி. இது ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்லையும் இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் சக்காரோமைசிஸ்.